வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த கார்ட் ட்ராக் அப்படின்னு ஒன்று இருக்குது லாஜிக்கில். இப்போ 11ல் வந்திருக்காது. முன்னாடியும் ஒரு சிம்பிளான கார்ட் ட்ராக் இருந்தது, ஆனால் அதில் ஒன்றுமே பெருசாக பண்ண முடியாது. இப்போ தான் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக லாஜிக் ப்ரோ 11ல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணுன்னா நீங்கள் லாஜிக் ப்ரோ 11க்கு உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணணும். நீங்கள் இன்னும் இன்டெல் மிஷினில் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லாஜிக் ப்ரோ 11 அப்டேட் பண்ணால் போதும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேலை செய்யும். உங்களுக்கு M1 சிப் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஃபீச்சர் ஒர்க் பண்ணுறதுக்கு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் ட்ராக்கே ஒரு ட்ரம்மர் ட்ராக் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ட்ரம்மர் ட்ராக் ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடியே வந்த விஷயந்தான் அது. இப்போ மெயினாக கார்ட்ஸை பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஒரு டிஃபால்ட் பேட்டர்ன் போதும் நம்மளுக்கு. நான் ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கார்ட் ட்ராக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குளோபல் ட்ராக் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் கார்ட் ட்ராக். ஏற்கனவே டைம் சிக்னேச்சர் ட்ராக் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட டைம் சிக்னேச்சர் 4/4 C மேஜர் ஸ்கேல். ஸோ ஒரு C மேஜர் ஸ்கேலில் என்ன மேஜர் கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, C மேஜர், F மேஜர், ஒரு G7 C மேஜர், இதுதான் பேசிக் கார்ட்ஸ். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இன்புட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே அந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு C கார்டுன்னு காட்டுது, மேஜர் கார்டு. ஸோ இதை என்ட்ரு பண்ணுங்கள். டேப் போட்டிங்கன்னா அடுத்த கார்டு என்ன அப்படின்னு கேட்டுட்டு நிற்கும். இதை ரூட் நோட்டு F. இப்போ F கார்டு நம்மளுக்கு வேணும். திருப்பி டேப் பண்ணோன்னா C ஒரு பார், F ஒரு பார் வந்துருச்சு. இது G7 நம்ம பண்ணோம். ஸோ இங்கே போயிட்டு G, அது 7th இருக்கணும்னா G7 போட்டு டேப் போட்டிங்கன்னா அடுத்து C மேஜர் இருக்குது. அடுத்து இன்னொரு டேப் போட்டிங்கன்னா CF G7C, 4 கார்டு நம்ம போட்டாச்சு. இன்னொரு 4 கார்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கிட்ட இருக்க இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சைக்கிள் ஆஃப் 4th அண்ட் சைக்கிள் ஆஃப் 5th வீல். இந்த வீல் இங்கே அமேசானில் வாங்கலாம். 200-300 ரூபா தான் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் இங்கே பாருங்கள், C மேஜரில் ரிலேட்டிவாக என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு CFG அது காட்டுது. உள்ள 3 மைனர் காட்டுது பாருங்களேன். D மைனர், E மைனர், A மைனர், அதுவும் காட்டுது. ஸோ ரிலேட்டிவ் மைனர்ஸ்னு பார்த்தோன்னா இந்த ஸ்கேலில் இந்த 3 மைனர்ஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த 4 பார்ஸில் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ C முதல் கார்டு நான் டேப் போட்டுட்டு அடுத்து ஒரு A மைனர் போடுறேன், ரிலேட்டிவ் மைனர் A மைனர் டேபு. அடுத்து E மைனர் போடுறேன், டேபு. ஒரு G போடுறேன் நான் இப்போ. ஸோ 8 கார்டு போட்டாச்சு. நம்ம இப்போ அதோட போதும். இதை ட்ரிம் அவுட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு 8 பார்ஸ் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ போய் ப்ளே பண்ணோம்னா இங்கே ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா நம்ம கார்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இதில் ட்ரம்ஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அது டிஃபால்ட்டாக ஒரு எலக்ட்ரிக் பியானோ சவுண்டோடு அது ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணலான்னா, இந்த கார்ட் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த எலக்ட்ரிக் பியானோ ட்ராக்கில் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்ட்ஸ்லாம் நீங்கள் வாசிக்காமே அதுவே இந்த கார்ட்ஸ் எல்லாம் அது போட்டுருச்சு பாருங்கள். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன்னு வைங்க. நம்ம போட்டிருக்க இந்த 8 கார்டை நம்ம ஃபீட் பண்ணவே இல்லை, கார்ட்ஸ் அங்கேயே போட்டுருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக கார்ட்ஸ் நம்ம போட்டுட்டோம். ஜஸ்ட்டு கார்ட் நேம்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதை ட்ராக் பண்ணி போட்டோன்னே அது நம்ம அப்படியே 2 கையில் வாசிக்கிற மாதிரி ஃபுல் கார்ட்ஸ் அது அது ஃபீட் பண்ணிடுச்சு நம்மளுக்கு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இப்போ இதுக்கு ஒரு பேஸ் கிட்டார் பேட்டர்ன் போடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ரைட் கிளிக் பண்ணி
நியூ செஷன் பிளேயர் போய் ஒரு பேஸ் பிளேயர் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ வந்து பேஸ் பிளேயர் ஒன்று அது க்ரியேட் பண்ணிடுச்சு. அது என்ன ஸ்டைல் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் என்ன ஒரு டிஸ்கோ ஸ்லாப் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்லாப் பேஸ், ஏன்னா சாதாரண பேஸ் கிட்டார் நம்மளே ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரூட் நோட் வச்சுட்டு. இது எப்படி வாசிக்குது பார்ப்போம் இப்போ நம்ம பேட்டர்னோட. இங்கே நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம் கார்ட்ஸ் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அது வாசிக்குது. ஸோ வந்து கார்ட்ஸை பேஸ் பண்ணி பேஸ் கிட்டார் வாசாச்சு. எலக்ட்ரிக் பியானோ வந்து ஜஸ்ட்டு டவுன் பீட் மட்டும் அது வாசிக்குது, ஏன்னா அது ஒரு மிடி பாட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக வந்து ஒரு பியானோ வேம்பிங் மாதிரி வேணும் நம்மளுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு செஷன் பிளேயர் இருக்குது. நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ செஷன் பிளேயர் ட்ராக்கு, இது வந்து கீபோர்ட் பிளேயர். நான் ஆர்பிஜோ மாதிரி நான் வாசிக்கிறதுக்கு பிரியப்படுறேன்னு வச்சுக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவே நீங்கள் வந்து உங்கள் ப்ரொடக்ஷனை நீங்கள் கொண்டு வர முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.